இன்றைய தியானம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:2. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்னு வாசித்த உடனே என் உள்ளமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, அவர் தாங்க எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் மேலே ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி தங்கியிருப்பார், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி தங்கியிருப்பார், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லி வாசித்த பொழுது, ஏசப்பா உம்மேலே இப்படிப்பட்ட ஆவியானவர் தங்கியிருப்பார் என்று சொன்னால் உங்க மக ஆண்டவரே, நானும் என் மேலையும் உங்க ஆவிய நீங்க தங்க வைங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நீங்கள் ஏசாயா 59 21 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நமக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்தாரோ அதுபோல அவர் மேலே இருக்கிற அந்த ஆவி நம்ம மேலேயும், அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாயில அவருடைய வார்த்தைகளையும் அவர் அருளுவார். நம்ம மேலே மாத்திரம் இல்லை, நம்ம வாயில் அவர் கொடுக்குற அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்தும், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகளின் வாயிலிருந்தும், அவர்களுடைய பிள்ளைகளின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. இது என்னுடைய உடன்படிக்கை, நான் அவங்களோடு பண்ற உடன்படிக்கைன்னு வாக்குத்தத்தமாக ஆணித்தரமாக தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, அந்த ஆவியை என் மேலே, என் பிள்ளை மேலே, என் பிள்ளையுடைய பிள்ளையின் மேலே நீங்காதபடிக்கு நிலைத்திருக்க செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த ஆவியானவர் நம்ம மேல வந்துட்டா, ஏசாயா 61:1 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். உங்களுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறது உண்மை என்று சொன்னால், ஆவியானவர் யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க அந்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அவரை அனுப்பின பொழுது அவர் இந்த வசனத்தின்படி சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அதுக்காக தான் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும்
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லி, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க அவர் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மேல அவருடைய மகிமையின் ஆவியானவரை கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த ஆவியானவரை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவரை போலவே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல, நாமும் கூட நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோமே. அப்படி சுற்றி திரிய கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த வேளையில அப்பா, எங்கள் மேல் ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை தந்தருளும் என்று கேட்கிறோம். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியை எங்களுக்கு கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் தங்கியிருந்து, நாங்களும் ஏசாயா 61:1-3 வரை உள்ள வசனத்தின்படியும் அப்போஸ்தலர் 10:38 படியும் நன்மை செய்கிறவர்களாக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களாக சுற்றி திரிய ஏசப்பா, உம்முடைய கிருபையின் ஆவியை, உம்முடைய வல்லமையை எங்களுக்கும் தாரும். எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபையின் ஆவியை தந்தருளும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை தந்தருளும் அப்பா. எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.